ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க 2012 நியூ சிலபஸ் எஸ்ஹெச்எம். 2012 நியூ சிலபஸ்க்கான எஸ்ஹெச்எம் கேள்வி. அப்ப கேள்வி என்ன சொல்றாங்க பாருங்க. A, B என்பன ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது கிடைத்தூரம் 8L இருக்கும் இரு புள்ளிகள் ஆகும். அப்ப இது 2012 நியூ சிலபஸ் கேள்வி. 2012 ஓல்ட் சிலபஸ் வந்து கிடைமேசையில இயக்கம். ரைட். 2020ஆம் ஆண்டு கிடைமேசையில இயக்கம். ரைட். கிடைமேசையிலையும் வரு, நிலைக்குத்துலையும் வரு, சரிவுலையும் வரு. ரைட். சரிவுல வர கேள்விகளும் இருக்குது. சரி, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க, சரிவுனா சாய்தளத்துல 2015 சப்போர்ட் செமினார், 2016 சப்போர்ட் செமினார் கேள்விகள். ரைட். இப்ப விஷயத்துக்கு வரும். 2019 மொரட்டுவும் சாய்தளம் நினைக்கிறேன். ரைட். 2019 ஃபைனல் சாய்தளம். சரி, ஓகே. அப்ப இப்படி எல்லா டைப்ல கேள்விகளும் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. A, B என்பன ஒரு ஒப்பமான கிடைமேசை மீது இடைத்தூரம் 8L இருக்கும் இரு புள்ளிகள் ஆகும். திணிவு எண்மையுடைய ஒரு ஒப்பமான துணிக்கை P ஆனது A க்கும் B க்கும் இடையே AB மீது உள்ள ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை நீளம் 3L மீள்தன்மை மட்டு 4 λ உடைய ஓர் இலேசான மீள்தன்மை இழையினால் புள்ளி A உடன் இயற்கை நீளம் 2L மீள்தன்மை மட்டு λ உடைய ஓர் இலேசான மீள்தன்மை இழையினால் புள்ளி B உடனும் துணிக்கை P இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இப்படியே வாசிக்காம என்ன படத்துக்கு கொண்டு வரும். அப்ப இங்க படத்தை போட்டோம்னு சொன்னா இங்க படத்தை போட்டோம்னு சொன்னா என்ன பாருங்க. 2000 ஒரு கிடைமேசையில இருக்கிற ஒரு புள்ளி A, ஒரு புள்ளி B. இந்த A க்கும் B க்கும் இடையில துணிக்கை இருக்கு. இந்த துணிக்கைக்கு என்ன சொல்லுவோம், ஒரு 4L நீளமான ஒரு இழையும் மீள்தன்மை மட்டு வந்து என்ன சொல் 3L நீளமான இழையும் மீள்தன்மை மட்டு 4 λ. அப்ப இயற்கை நீளம் 3L 4 λ மீள்தன்மை மட்டு இருக்கிற ஒரு இழை புள்ளி A க்கும் துணிக்கைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு. அதே போல மீள்தன்மை மட்டு 2L இயற்கை நீளம் வந்து பாருங்க லெம்டாவும் இருக்கிற இன்னொரு இழை வந்து என்ன சொல்லுவோம், புள்ளி B க்கும் துணிக்கைக்கும் இணைக்கப்பட்டிருக்கு. அவர் துணிக்கை P ஆனது புள்ளி C 40 இருக்கு. அப்ப இது வந்து என்ன, இங்க ஒரு ரெண்டுக்கும் பாருங்க இடையில இருக்கிற தூரம் A க்கும் B க்கும் இடையில இருக்கிற தூரம் பாருங்க 8L. ஆனா இதுல உண்மையான நீளம் 3L, இதுல உண்மையான நீளம் 2L. அப்ப மொத்தமா கூட்டி பார்த்தா கூட 5L நீளம் தான். அப்ப 5L நீளம் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 5L நீளமான இழைகள் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு இந்த 8L இடையில வந்து என்ன இழுக்கப்பட்டு இருக்க போகுது. என்ன அப்ப 2 இழையும் கட்டாயம் என்ன செய்து இருக்கும், நீட்சியில தான் இருக்கும். அதோட உண்மை நீளத்தோட பெரிய நீளத்துக்கு இடையில வந்து என்ன செய்யணும், இது வந்து கட்டப்பட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அது 2 இழையும் என்ன செய்யும், விரிவடைஞ்சிருக்கு. இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால் சமநிலையில் இருக்கும் எனின் AC சமன் என காட்டுக. இந்த A இலிருந்து C க்கான இந்த தூரம் வந்து என காட்டுடா. அப்ப இந்த தூரத்தை நான் ஸ்மால் a என்று வச்சுக்கொள்றேன். கேள்வியில பின்னுக்கு ஸ்மால் a பாவிக்கிறாங்களா, இல்ல. சரி, அப்ப நான் வந்து இதை ஸ்மால் a என்று வச்சுக்கொள்றேன். இது ஸ்மால் a என்று சொன்னால் இந்த நீளம் என்ன 8L sin ஸ்மால் a ஆக இருக்கும். சோ இதுல வந்து என்ன T1 dash, இதுல T2 dash, ரெண்டு இழுவைகள் இருக்கு. இப்ப இது சமநிலையில இருக்கும் சொன்னால் இதுல மற்ற விசைகள் பாத்தீங்கன்னா நிறை விசையும் மறுதாக்கமும் என்ன செய்ய போகுது, நிலைக்குத்து விசைகளா இருக்க போகுது. கீழ் நோக்கி நிறை விசையும் மேல் நோக்கி வந்து என்ன மறுதாக்கம் இருக்க போகுது. அதுகள் வந்து என்ன நிலைக்குத்து விசையாக இருக்கும். ரைட். அப்ப அதுகளை மார்க் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னா தேவையில்லை. இப்படி மறுதாக்கம் மாறும், கீழ் நோக்கி என்ன நிறை விசை எஞ்சியும் இருக்கும். இப்ப என்ன சொல்லுவோம், சமநிலைக்கு. சமநிலையில் வந்து என்ன சொல்லுவலாம், சமநிலையில் T1 டேஷும் T2 டேஷும் சமனாக இருக்கும். T1 டேஷ் ஹூக்கின் விதி என்ன சொல்லுது,
மீள்தன்மை மட்டு அதற்கு இயற்கை நீளம் தர எக்ஸ் மைனஸ் தர இப்ப இருக்கிற நீளம் a மைனஸ் இயற்கை நீளம் மூண்டிய. அப்ப இதுதான் வந்து நீட்சி, இது இயற்கை நீளம். T2 டேஷ் இங்க வந்து என்ன சொல்லுங்க, லம்டாவின் கீழ் மீள்தன்மை மட்டின் கீழ் இயற்கை நீளம் 2l தர a மைனஸ் இப்ப இருக்கிற இந்த இளைய நீளம் என்ன 8l மைனஸ் a, இதோட உண்மையான நீளம் என்ன 20l. அப்ப இதோட நீட்சி என்னவா இருக்கும், இந்த இளைய நீட்சி என்னவா இருக்கும், இப்ப இருக்கிற நீளத்துல இருந்து இயற்கை நீளத்தை கழியுங்க என்ன வரும் 6l மைனஸ் a ஆக இருக்க போகுது. லம்டாவின் கீழே சுருக்கப்படும் 2ஆல பெருக்குங்கோ 8 a 8 தர 3 24l, இங்க 3ஆல பெருக்குங்கோ 24l சைன், இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது 3a சரிதானே, சைன் 3a 6 3 18 நான் 4 பார்த்தேன் 6 3 18l சைன் 3a. அப்ப இங்க என்ன கிடைக்கும் 11a சமன் இந்த பக்கம் வந்து கூட்டப்பட்டால் என்ன 42l. எனவே a சமன் 42 இன் கீழ் 11l சரிதானே. அப்ப இது காட்டுச்சோன விஷயம். எனவே AC சமன் என்ன சொல்லுங்க, இது சமநிலையில் இருக்கிற இந்த புள்ளி தான் என்ன C என்று சொல்றாங்க. சோ AC சமன் என்ன 42l இன் கீழ் 11 ரைட். அப்ப இதான் விஷயம். அடுத்தது வந்து என்ன கேக்குறாங்க பாருங்க, துணிக்கை P ஆனது AB யின் நடுப்புள்ளி கேபிட்டல் M இல் வைக்கப்பட்டு பின்னர் ஓய்வில் இருந்து விடுவிக்கப்படுகிறது. அப்ப இது சமநிலை தானம் என்று சொன்னால் எங்க இருக்கு, இப்ப 8l என்று சொன்னால் இதோட நடுப்புள்ளி என்ன 4l, இது 42l இன் கீழ் 11 என்று சொன்னால் 42l இன் கீழ் 11 என்று சொன்னால் இந்த பக்கமாக இருக்க போகுது. நடுப்புள்ளி என்று சொன்னா 4l வேற எப்படி சொல்லலாம், 44 இன் கீழ் 11 என்று சொல்லலாம். இது 42 இன் கீழ் 11 என்று சொன்னால் என்ன நடுப்புள்ளி இது என்று சொன்னால் உதாரணத்துக்கு நடுப்புள்ளிக்கு இந்த பக்கமாக இருக்கு ரைட். அப்ப இங்க வந்து பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு எழுதுவோம். இதுக்கு பிறகு என்ன இப்படி இருக்கு, இது A என்ன, இது நடுப்புள்ளி, இது வந்து D. அப்ப இது 4l, 4l வேற எப்படி சொல்லலாம், 44 இன் கீழ் 11l என்று சொல்லலாம். அப்ப இது நடுப்புள்ளி ரைட். அப்ப இது ஆனால் இது சமநிலை அடைகிற இடம் எங்க A யில இருந்து 42 இன் கீழ் 11 என்று சொன்னா இதுக்கு முன்னிக்கு இருக்கிற ஒரு புள்ளியில, தான் C. இதுதான் C. இப்ப C வந்து என்ன 42l இன் கீழ் 11, இது நடுப்புள்ளி ரைட். இப்ப வந்து நடுப்புள்ளியில தான் இப்ப என்ன செய்யறாங்க, துணிக்கையை இழுத்து கொண்டு வந்து அப்படியே நடுப்புள்ளியில வச்சு ஓய்வுல இருந்து விடுறாங்க. ஓய்வுல இருந்து விட்டால் அந்த துணிக்கை என்ன செய்ய பார்க்கும், துணிக்கை வந்து அது சமநிலையில இருந்த தானத்தை நோக்கி தான் நகர பார்க்கும். ஏன்னா அது சமநிலை அடைய விரும்பும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், அது சமநிலை தானத்தை நோக்கி நகர பார்க்கும். என்ன இங்க இருந்த துணிக்கையை இழுத்துக்கொண்டு இங்க வச்சால் அது அப்படியே போகாது, என்ன இந்த ஆரம்பத்தில் இருந்த நிலையை நோக்கி தான் வரப்போகும் ரைட். இப்ப வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஓகே வழியே என்னது விடுவிக்கப்படுகிறது. துணிக்கை P ஆனது AB வழியே, இதான் AB வழியே என்றால் இந்த திசை, AB வழியே A யிலிருந்து x தூரத்தில் இருக்கும் போது இலைகளினது இழுவைகளை பெறுது சரிதானே. அப்ப என்ன சொல்லுவோம், கொஞ்சம் படத்தை தெளிவாக்குறதுக்காக C இங்க மார்க் பண்றேன். ஓகே ரைட், இது நடுப்புள்ளி. அப்ப துணிக்கை வந்து என்ன, இங்க இருந்து ஓய்வுல இருந்து விட்டுட்டாங்க ஒரு நிலையில, குறிப்பிட்ட ஒரு நிலையில A யிலிருந்து துணிக்கைக்கான இடப்பெயர்ச்சி x ரைட். அப்ப இது என்னவா இருக்கும் உங்களுக்கு 8l மைனஸ் x. A யில இருந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது அளக்கிறோம். A யில இருந்து தான் இது அளக்கிறோம் ரைட். A யில இருந்து தான் இந்த x வந்து என்ன செய்யணும் அளக்கிறோம். A யில இருந்து AB திசையில் அளக்கிறோம். சோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம்,
இந்த இழையில இருக்கிற இழுவிசை T1 ஆகும், இந்த இழையில இருக்கிற இழுவிசை T2 ஆகும், நிறை விசை mg ஆகும். எல்லாம் மார்க் பண்ணணும். விசை தேவையே இல்லையோ ஆனால் விசையெல்லாம் மார்க் பண்ணணும். இப்படி இருக்க போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி இந்த திசையில் அளக்கப்படுதுன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சியின் திசையில் என்னவா இருக்கும்? வேகமும் ஆர்முடுகளும் இருக்கும். இப்ப நம்மளுக்கு முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் இழுவிசைக்கான கோவைகளை எழுத சொல்றாங்க. அதான் முதலாவது கேள்வி. அப்ப இழுவிசைக்கான கோவைகள் என்ன? T1 ஹூக்கின் விதிப்படி. அப்ப இங்க என்ன சொல்லிக்கணும்? இங்க தனி இழுவிசை கேட்கறதால நம்ம இங்க என்ன சொல்றோம்? ஹூக்கின் விதிப்படி முதலாவது T1 சமன் என்ன சொல்லுங்க? T1 சமன் இங்க எப்படி வரும்? ரைட், 4 லாம்டாவின் கீழ் 3 தர இப்ப இருக்கிற நீளம் என்ன? இப்ப இருக்கிற இழை நீளம் x, இயற்கை நீளம் என்ன? 3l. அப்ப x மைனஸ் 3l ஆக இருக்கு. ரைட், அடுத்தது T2 சமன் எப்படி வர போகுது? மீள்தன்மை மட்டு லாம்டா அதற்கு 2l தர x மைனஸ் இப்ப இருக்கிற நீட்சி என்ன வருவீங்க? இப்ப இருக்கிற இழை நீளம் 8l sin x, உண்மையான நீளம் என்ன? 20l. எனவே என்ன வரும்? 8l sin x ல இந்த 2l கழிச்சா 6l மைனஸ் x ஆக இருக்கும். இது ரெண்டு இழைகள்லயும் இருக்கிற என்ன சொல்லுவோம்? இழுவிசைகள். ரைட், இப்ப இது என்ன சொல்லுங்க? AP இழை, இது AP இழை, இது BP இழை. ரைட், இப்ப என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா x ஆனது 40l × 11க்கும் 4l க்கும் ரைட் இதுக்கு துணிக்கை P இன் இயக்க சமன்பாட்டை எழுதி வழக்கமான குறியீட்டில் என காட்டுகிறது. அப்ப துணிக்கையின் இயக்க சமன்பாட்டை கேட்கிறாங்கன்னு சொன்னா இயக்க சமன்பாடுன்றது என்ன? F சமன் ma. அப்ப இந்த திசையில F சமன் ma பாவிக்கிறது. அப்ப F சமன் ma பாவிக்கும் போது இங்க என்ன வரும் பாருங்க. ரைட், இந்த திசையில தாக்குற விசை T2, இந்த திசையில தாக்குற விசை T1. அப்ப sin T1 சமன் திணிவு m இன்டு இந்த திசையில நீ பாவிக்கிறோம் ஆர்முடுகள் இந்த திசை x டபுள் டாட். ஓகே, அப்ப இங்க பாப்போம். T2 க்கு பதிலாக லாம்டாவின் கீழ் 2l RL மைனஸ் x மைனஸ் 4l இன் கீழ் 3l 4 லாம்டாவின் கீழ் 3l தர x மைனஸ் 3l சமன் mx டபுள் டாட். சோ இங்க அடுத்தது இங்க என்ன வரும் பாருங்க? லாம்டாவின் கீழ் RL. அங்க அந்த கேள்வியில பொதுவா எடுக்கிற விஷயம் என்ன பாருங்க? ஓகே, கீழே என்ன RL இருக்கு, லாம்டா இருக்குது. சோ நான் என்ன லாம்டாவின் கீழ் RL பொதுவாக எடுக்கிறேன். லாம்டாவின் கீழ் RL பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்க என்ன நடக்கும்? இது 3ஆக பெருக்கப்படும். கீழே மேலே 3ஆக பெருக்கப்பட்டால் தான் லாம்டாவின் கீழ் RL வரும். அப்ப இது 3ஆக பெருக்கணும் என்று சொன்னா 18l sin 3x sin இங்க 3l இருக்குது. அப்ப வெளியில 6l எடுக்கணும்னா மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும்னா sin 4 2 sin 8 ஆக மாறிடும். அப்ப sin 8x. ரைட், அடுத்தது sin சகவாக மாறிடும். இங்க 8 இங்க 3 8 24l சமன் mx டபுள் டாட். ரைட், அப்ப இங்க பாருங்க என்ன சொல்லுவோம்? இங்க லாம்டாவின் கீழ் RL. இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க உங்களுக்கு 24l இருக்குது, 18l இருக்குது. எனவே உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? இங்க பொதுவாக நீங்க என்ன செய்யலாம்? 42l எடுக்கலாம். 42l sin 11l 11x. ரைட், காட்டி சொன்ன வீடியோ பாருங்க. ஓகே, சரி, 11x. ரைட், அப்ப இங்க என்ன சொல்லுவோம்? சமன் mx டபுள் டாட். ஆனா காட்டி சொன்ன விடையில இங்க 11 இருக்குது. அதோட இது என்ன சொல்லுங்க?
x minus 42 11 தான் இருக்கு. சோ நான் இங்க இருந்து என்ன செய்யணும்? சய 11 பொதுவா எடுக்கணும். சய 11 பொதுவாக எடுக்கப்பட்டால் சய 11 லாம்டாவின் கீழ் 6l. சய 11 வெளியில வந்தால் இங்க என்ன வரும்? சய 42 இன் கீழ் 11 சக x இடத்துல ஒரு l ஒன்று வரும். விளங்குதானே? இங்க சய 11 வெளியில எடுக்கப்படுகிறது. எனவே சய 42 இன் கீழ் 11 என்று வரும். இங்க சய 11 போனா பிளஸ் x சமன் இங்க வந்து என்ன? x டபுள் டாட் mx டபுள் டாட்ல x டபுள் டாட் ஆக மாறுது. அப்ப என்ன செய்யணும்? இங்க m ஆல பிரிக்கிறோம். அப்ப m ஆல பிரித்தால் 6ml என்று வரும். எனவே x டபுள் டாட் சக இது சமனுக்கு இந்த பக்கம் வருமாக இருந்தால் 11 லாம்டாவின் கீழ் 6ml into x minus 42 இன் கீழ் 11l சமன் 0. சோ இவ்வளவுதான் விஷயம். அடுத்தது என்ன கேக்குறாங்க பாருங்க. பை சமன் ஒரு பிரதியீடு ஒன்று தராங்க. பிரதியீடு என்ன சொல்றாங்க பாருங்க. பை சமன் x minus 42l இன் கீழ் 11 என எழுதுவதன் மூலம் ரைட் பை டபுள் டாட் சமன் 11 லாம்டாவின் கீழ் 6ml தர y என காட்டுகிறது. ரைட் இப்ப பாருங்க. ஒரு பிரதியீடு ஒன்று தராங்க. எப்படி? y சமன் x 42 இன் கீழ் 11l. எனவே y டாட் சமன் x டாட் சய 0 என்ன செய்யலாம்? இது எப்படி வந்தது? t குறித்து வகையிட y டபுள் டாட் சமன் x டபுள் டாட் எக்ஸாம் பேப்பர்ல இப்படி எழுதுறதுல ஒழுங்கா எழுதணும். நேரம் t குறித்து வகையிட. ரைட் அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? நேரம் இது எப்படி வந்தது? நேரம் t குறித்து வகையிட. இது நேரம் t குறித்து வகையிட வந்தது. ஓகே இப்போ இது வந்து என்ன? சமன்பாடு 1 என்று வெச்சுக்கொள்வோம். சமன்பாடு 1ல என்ன சொல்லுவோம்? x டபுள் டாட்க்கு பதிலாக y டபுள் டாட் சமன் 11 லாம்டாவின் கீழ் 6ml into x minus 42 இன் கீழ் 11l க்கு பதிலாக y சமன் 0. சோ காட்ட சொன்ன விடை எடுத்துட்டேன். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. மேற்குறித்த சமன்பாட்டின் தீர்வு வடிவம் I உடையதென கொண்டு a b ஒமேகா ஆகிய மாறிலிகளை காண்க. ரைட் அப்ப இந்த சமன்பாட்டுக்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கும். இப்படி பை சமன் a cos ஒமேகா t என்று, அதே போல b sin ஒமேகா t என்றும் ஒரு தீர்வு. ரைட் இப்ப இதுல இருந்து a b ஒமேகா ஆகிய மாறிலிகளை கேட்கிறாங்க. அப்ப இப்படி கேள்வி வந்தால் இந்த டைப் கேள்விக்கு என்ன ஐடியா? ரெண்டு தரம் வகையிடணும். இது சமன்பாடு 2. நேரம் t குறித்து வகையிட காரணம் இருக்கு. a b ஒமேகா 3 தெரியா கணியங்கள் இருக்கு. அப்ப 3 சமன்பாடு தேவை உங்களுக்கு அதை தீர்க்கிறது. அப்ப நேரம் t குறித்து வகையிட இடப்பெயர்ச்சியை வகையிடுவோம். வைய வகையிட்டால் y டாட் a ஒரு மாறிலி, கொச வகையிட்டால் மைனஸ் சைன், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒமேகா t வகையிடும். ஏன் t குறித்து வகையிடும்? உள்ளுக்குள்ள வந்து t மட்டும் இல்ல, முன்னுக்கு ஒரு மாறிலி ஒமேகா இருக்கு. சோ அந்த ஒமேகா t வகையிடப்படும் போது ஒரு ஒமேகா கிடைக்கும். அப்ப அந்த ஒமேகா வந்து முன்னுக்கு வரும் ஒரு மாறிலி. சோ sin ஒமேகா t பிளஸ் b ஒமேகா cos ஒமேகா t அதே லாஜிக்ல இப்படி வரும். ரைட் இது சமன்பாடு 3 ஆக இருக்கட்டும். நேரம் t குறித்து மீண்டும் வகையிட என்ன வரும்? பை டபுள் டாட் மைனஸ் a ஒமேகா sin வகையிட என்ன? cos ஒமேகா t
உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஒமேகா டி வகையிட்டால் என்ன வரும்? ஒரு ஒமேகா வரும். அந்த ஒமேகா இந்த ஒமேகாவோட பெருக்கப்பட்டு ஒமேகா வர்க்கம் கிடைக்கும். இங்கே பி ஒமேகா கொசின் வகையீடு மைனஸ் சைன் ஒமேகா டி. உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஒமேகா டி வகையிடப்பட்டால் வெளியில ஒரு ஒமேகா வரும். அது இங்க வரும். சோ இது சமன்பாடு 4 இருக்கு. அதுல சின்ன ஒரு சுருக்கள் ஒன்று செய்யணும். இதுக்குள்ள அது சமன்பாடு 4 இருக்கு. அப்ப இதுல மைனஸ் ஒமேகா வர்க்கம் பொதுவாக எடுக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t விடையாக கிடைக்கும். sin ஒமேகா t விடையாக கிடைக்கும். ரைட். இப்ப சமன்பாடு 2 பயன்படுத்தி யோசிச்சீங்கன்றால் என்ன கிடைக்கும்? a cos ஒமேகா t பிளஸ் b sin ஒமேகா t என்றது என்ன? பைக்கு சமன். எனவே மைனஸ் ஒமேகா வர்க்கம் இது விளக்கத்துக்கும் பதிலாக என்ன சொல்லலாம்? பை என்று சொல்லலாம். எனவே பை டபுள் டாட் சமன் இது சமன்பாடு 4. எனவே மூன்று சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 4ஐயும் ஒப்பிடுங்க. சமன்பாடு 1ஐயும் 4ஐயும் ஒப்பிடுங்க. என்ன கிடைக்கும்? பை டபுள் டாட் மைனஸ் ஒமேகா வர்க்கம் பை இது சமன்பாடு 4இன் படி. சமன்பாடு 1இன் படி என்ன சொல்லலாம்? நீங்க இப்ப சமன்பாடு 1 இங்க வரும். எங்க என்ன இது முடிவு r1. சரிதானே? சமன்பாடு 1 x ல இருக்குது. சோ நம்ம y ல இருக்கிறது தான் பயன்படுத்தலாம். சோ r1 முடிவு r1. அப்ப ரிசல்ட் 1 ஐ பயன்படுத்துறீங்கனா y டபுள் டாட்க்கு பதிலாக என்ன சொல்லலாம்? sin 11 லாம்டாவின் கீழ் sin 11 லாம்டாவின் கீழ் r/ml into y. அப்ப மைனஸ் y சுருக்கப்பட்டால் ஒமேகா வர்க்கம் சமன் 11 லாம்டாவின் கீழ் r/ml. எனவே ஒமேகா சமன் வர்க்கமூலம் 11 லாம்டாவின் கீழ் r/ml ஆக இருக்கும். அப்ப முதலாவது மாறிலி கண்டுட்டோம். இந்த டைப்ல எந்த கேள்வி வந்தாலும் இதான் மெத்தட். என்ன செய்யணும்? 3 தரம் வகையிடுவீங்க. ஆரம்பத்தில் எடுத்த சமன்பாட்டையும் இப்படி ஒரு இந்த வடிவத்துக்கு கொண்டு வருவீங்க. இதையும் ஒப்பிட்டு ஒமேகா காணுவீங்க. அதுக்கு அடுத்தது AB காண்றதுக்கு என்ன செய்ய போறோம்னு பாருங்க. ரைட். AB காண்றதுக்கு என்ன செய்ய போறோம்னு பாருங்க. இப்ப AB என்ற தெரியாக்கணியங்கள் இந்த சமன்பாட்டுல இருக்கு. இந்த சமன்பாடு என்ன? இடப்பெயர்ச்சி y க்கும் நேரம் t க்குமான தொடர்பு. நேரம் t என்றது எது? அந்த நேரம் t என்றது எது சொல்லுங்க? அந்த நேரம் t என்றது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் அது இந்த நேரம் t என்றது எளிமை சேர்க்கறதுக்கான நேரம். இதே எளிமை சேர்க்கத்துல சமன்பாடு அதனோட தீர்வு தான் இது. இதில் இருக்கிற இந்த நேரம் எது? எளிமை சேர்க்கறதுக்கான நேரம். அந்த எளிமை சேர்க்கறதுக்கான நேரம் என்றது இப்ப உங்களுக்கு என்ன சொல்லுங்க? ஒரு இடத்துல அந்த நேரம் தெரிஞ்சிருக்கணும், அந்த இடத்துல இடப்பெயர்ச்சியும் தெரிஞ்சிருக்கணும். எப்ப எது சொல்லலாம்? நீங்கள் உங்களுக்கு வேற எந்த ஒரு தரவும் இல்லை. உங்களுக்கு நீங்க யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி எளிமை சேர்க்கத்துல ஆரம்பம். எது? அது துணிக்கி இழுத்து கொண்டு வந்து நடுப்புள்ளியில வச்சு ஓய்வுல இருந்து விடுறோம். ஓய்வுல இருந்து விட்டதுக்கு பிறகுதான் அது அசைய தொடங்குது. அது அசைய தொடங்குற அந்த கணத்துல இருந்து கேள்வி தொடங்குது. அதாவது எளிமை சேர்க்கம் தொடங்குது. அப்ப அது அசைய தொடங்குற கணம் நடுப்புள்ளி. அப்ப ஆரம்பத்துல அதாவது x சமன் 4 எல்லாகும் போது a இலிருந்து அளக்கப்படுறதுதான் x. இயக்கம் எப்ப ஆரம்பிக்குது? நடுப்புள்ளியில. அப்ப நடுப்புள்ளி என்றால் a இலிருந்து அளக்கப்பட்ட அந்த தூரம் என்ன? 4l. அப்ப a சமன் வந்து பாருங்க, a சமன் 4l ஆகும் போது, a சமன் 4l ஆகும் போது உங்களுக்கு என்ன நடக்குது? a வந்து 4l ஆகும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? t சமன் என்ன? 0. நேரம் 0. அப்ப ஆனால் நம்மளுக்கு என்ன? x தேவையில்லை. இது y யில் இருக்கிற சமன்பாடு. சோ x 4l என்றால் y சமன் என்ன? 4l sin 42l இன் கீழ் 11. சோ இங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு? y சமன் 2l இன் கீழ் 11. பெருப்பாங்க 44 sin 42 2l இன் கீழ் 11. சோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம்?
சமன்பாடு 2க்கு வரும். எனவே சமன்பாடு 2 படி என்ன சொல்வோம்? 2 எண்கள் 11 by சமன் என்ன? 2 எண்கள் 11 எப்ப t சமன் 0 ஆகும்போது, அதாவது இயக்கம் ஆரம்பிக்கிற கணத்துல a cos 0 plus b sin 0 நேரம் t 0 தானே, சோ b sin 0. எனவே a சமன் என்ன? 2 எண்கள் 11 cos 0 பெருமானம் உண்டு, sin 0 ஆயிடும். எனவே a சமன் 2 எண்கள் 11. அடுத்தது சமன்பாடு 3க்கு வருவோம். சமன்பாடு 3க்கு வருவோம். t சமன் 0 இருக்கிற வேகம் என்ன? நடுப்புள்ளியில் எடுத்து வைக்கப்பட்டு ஓய்வில் இருந்தா விடப்படுது. அப்ப t சமன் 0 ஆகும்போது இடப்பெயர்ச்சி x டாட் சமன் என்ன? 0. x டாட் 0 என்று சொன்னால் by டாட் என்ன? 0. நம்மளுக்கு இங்க சமன்பாடு எதுல இருக்கு? by டாட் தான் இருக்கு. x டாட் சமன் by டாட் சமன் x டாட். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம்? சமன்பாடு 3 படி 0 சமன் மைனஸ் a ஒமேகா sin 0 plus b ஒமேகா cos 0. சோ இங்க 0 சமன் sin 0 cos 0 உண்டு b ஒமேகா 0 இல்ல, இந்த ரெண்டு பெருக்கத்துல வந்து ஒமேகா 0 இல்ல. அப்ப நிச்சயமா வந்து என்ன? b தான் 0. b சமன் என்ன? இங்க 0 ஆக இருக்கு. அப்ப a b ஒமேகா கண்டுட்டோம். அப்ப இப்படி இந்த டைப் கேள்விக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இப்படி ரெண்டு தரம் வகையிடுவோம். வகையிட்டு போட்டு இந்த முடிவையும் ஆரம்பத்தில் எடுத்த முடிவையும் ஒப்பிட்டு ஒமேகா காணுவோம். அடுத்தது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு இடப்பெயர்ச்சியும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் இருக்கிற ஒரு வேகத்தையும் வச்சுக்கொண்டு மற்ற மாறிலிகளை காணும். பொதுவாக அந்த நேரம் தொடக்க நேரமா இருக்கும். ஏன்னா தொடக்க நேரம்னா சிம்பிளா போயிடும், t 0 போயிடும். சோ அந்த நேரத்தில் இடப்பெயர்ச்சி காண்றது மீசி, வேகம் காண்றது மீசி. 2012 ஓல்ட் சிலபஸ் கேள்வி வந்து என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் என்ன வித்தியாசமா இருக்கு. பொதுவா அந்த நேரம் இல்லாமல் தொடக்க நேரம் இல்லாமல் வேறொரு நேரத்தை பயன்படுத்தி காண்ற மாதிரி கேள்வி. அந்த வீடியோவை பாருங்க. சரி, இப்ப அடுத்தது இங்க என்ன கேட்கிறாங்க பாப்போம். துணிக்கை P ஆனது A இலிருந்து 41 எண்கள் 11 இருக்கும் போது அதன் வேகத்தை காண்க. அப்ப இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. A இலிருந்து இடப்பெயர்ச்சி சொல்றாங்க. அப்ப பாருங்க, A இலிருந்து அப்படியா 41 எண்கள் 11 இந்த துணிக்கை இருக்கும் போது அதுல வேகம் என்ன என்று கேட்கிறாங்க. சரிதானே? இப்ப நம்மளுக்கு இது என்ன? A இலிருந்து அளக்கப்படுற இந்த தூரம் தான் என்ன? x. நம்மளுக்கு இங்க கேள்வி பையிலான் இருக்கு. அதோட பைக்கும் நேரத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு, வேகத்துக்கும் நேரத்துக்குமான நேரடியான தொடர்பு இருக்கு. ஆனால் இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்குமான நேரடியான தொடர்பு இங்க இல்லை. சரிதானே? அப்ப என்ன செய்யணும்? நம்ம முதலாவது இந்த இரண்டாவது சமன்பாடை பயன்படுத்தி என்ன அதோட நேரத்தை காணணும். எங்க x சமன் 41 எண்கள் 11 இருக்கக்குள்ள நேரத்தை காணணும். அந்த நேரத்தை கண்டு அதை கொண்டு வந்து இங்க பிரதியிட்டோம்னா அந்த நேரத்துல இருக்கிற வேகத்தை காணணும். நிறைய சொல்ல முதலாவது x 41 எண்கள் 11 பைய காணணும். ஏன்? நம்மளுக்கு பையில தான் முடிவு இருக்கு. சோ பை சமன் என்ன? 41 எண்கள் 11 sin 42 எண்கள் 11. எனவே இங்க என்ன வரும்? sin எண்கள் 11. சரியானே? முதலாவது விஷயம் பை sin 11 ஆகும்போது நேரம் t சமன் t1 என்று வைப்போம். சோ சமன்பாடு 2க்கு வாங்க. சமன்பாடு 2ல பை sin எண்கள் 11 சமன் a வந்து என்ன? 2 எண்கள் 11 cos ஒமேகா t1 சரிதானே? b 0 இங்க b வந்து என்ன? 0. சோ இங்க வந்து என்ன? cos ஒமேகா t1 இதுக்கு சமன் cos ஒமேகா t1 சமன்
11 11 கேன்சல், எல்லும் எல்லும் கேன்சல். சோ சய ஒன்றின் கீழ் 2. அப்ப cos omega t1 cos omega t1 சய ஒன்றின் கீழ் 2 என்றால் omega t1 சமன் என்ன? 2π/3. இரண்டாங்கால் வட்டம் 120 பாகை. சோ இப்ப நம்மளுக்கு t7 t1 ல வேகத்தை கண்டால் சரிதானே? ஏன் t7 t1 என்ற நிலைதான் y சமன் சய l இன் கீழ் 11. y சமன் சய l இன் கீழ் 11 என்றதா x சமன் 41 l இன் கீழ் 11. சோ t7 t1 ல y டாட் சமன் உங்களுக்கு எப்படி வர போகுது? சய a என்னது 10 l இன் கீழ் 11 ஒமேகா ஒமேகா என்பது என்ன? 11 லாம்டாவின் கீழ் 6 ml இன்டு sin ஒமேகா t1. அப்ப sin ஒமேகா t1 அப்ப t7 t1 ல என்ன வரும்? sin ஒமேகா t1 வரும். ஒமேகா t1 க்கு பதிலாக 2π/3. சோ sin இங்க வந்து பாருங்க இந்த l வர்க்கமூலத்துக்குள்ள வருது. அப்ப என்ன வரும்? 11 லாம்டா l இன் கீழ் 6 m ஆக இருக்கு. காரணம் உள்ள வந்தால் l வர்க்கம் கீழே ஒரு l வர்க்கம் l சுருக்கப்பட்டால் மேல் ஒரு l இன்டு sin 120 பாகை வர்க்கமூலம் 3 இன் கீழ் 2. எனவே இங்க என்ன கிடைக்கும்? 2 சுருக்கப்படும். வர்க்கமூலம் 3 இது வர்க்கமூலத்துக்குள்ள 6. வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 6 சுருக்கப்பட்டால் கீழுக்கு என்ன? ஒரு 2l. அதோட இந்த 11 வர்க்கமூலத்துக்குள்ள வந்தால் 11 இன் வர்க்கமாக போயிடும். இங்க 11 இன் வர்க்கம் சுருக்கப்பட்டால் கீழே ஒரு 11. அப்ப 2 தடவை 11 22. மேல என்ன? லாம்டா l கீழே m. அவ்வளவுதான் விஷயம். முன்னுக்கு என்ன? ஒரு மைனஸ். ஏன் மைனஸ் என்று சொன்னா சிம்பிளான விஷயம். இப்ப துணிக்கை என்ன சொல்லுவோம்? நடுப்புள்ளியில இருந்து இப்படி இயங்கி கொண்டு வருது. என்ன? நடுப்புள்ளியில இருந்து ஓய்வுல இருந்து இயங்க விடுறோம். அது இப்படித்தான் இயங்கி கொண்டு வர போகுது. ஆனால் நம்ம இடப்பெயர்ச்சி எந்த திசையில் அளக்கிறோம்? இந்த திசையில தான் x அளக்கிறோம். அப்ப x க்கும் x டாட் சமன் என்ன? y டாட். அப்ப x இந்த திசையில அளக்கப்படுது என்றால் x டாட்டும் இந்த திசை, x டபுள் டாட்டும் இந்த திசை என்ற விஷயம் தெரியும். x டாட் சமன் y டாட் என்றதால உங்களுக்கு என்ன? y டாட் இப்படி வருது. எனவே இங்க வந்து என்ன சொல்லுங்க? x சமன் 41 l இன் கீழ் 11 l. துணிக்கை p இன் வேகம் துணிக்கை p இன் வேகம் இந்த திசையில வடிவ திசையை சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த திசையில என்ன? வர்க்கமூலம் லாம்டா l இன் கீழ் 22 m. இவ்வளவுதான் ஃபைனல். சரி, இது 2012ஆம் ஆண்டு கல்வி. அப்ப இங்கேயும் வந்து பாருங்க நேரம் கேட்கல. இதுல வந்து என்ன? இப்படி வேகத்தோட கொண்டு போறாங்க. சரி, நேரம் கேட்கறாங்க. ஆனா அது பெரிய ஒரு கேள்வியாக மாத்தல. ஒமேகா t1 காண்றதோட சரி. இப்ப இத வந்து என்ன சொல்லுங்க? இன்னும் ஒரு முறையிலோட யோசிக்கலாம். என்ன முறைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு y-க்கான சமன்பாடு தெரியும். y சமன் உங்களுக்கு எப்படி வந்து இருக்கும்? y சமன் கேள்வியில என்ன? a cos omega t. என்ன? அப்ப 2l இன் கீழ் 2l இன் கீழ் 11 ரைட் cos omega t. என்ன? y டாட் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது? -2l இன் கீழ் 11 ஒமேகா தர இங்க வந்து உங்களுக்கு என்ன வந்தது? ஒமேகா தர sin omega t. இந்த நேரம் காணாமல் செய்யற ஒரு முறை எப்படி? இத ஒமேகாவால பிரியுங்க. அப்ப இந்த ஒமேகா வராது. 2 வந்து என்ன சொல்லுவோம்? வர்க்கிப்போம். இது வேற ஒரு மெத்தடா, வேற மெத்தட் 2 ஆக வச்சுக்கொள்ளுங்க. ரைட், 2 வர்க்கிக்கலாம். ரைட், 2 வர்க்கிப்போம். வர்க்கிச்சு போட்டு கூட்டுங்க. என்ன நடக்கும்? நீங்க y வர்க்கம் y டாட் வர்க்கத்தின் கீழ் ஒமேகா வர்க்கம் சமன் 4l வர்க்கத்தின் கீழ் 11 இன் வர்க்கம். பிராக்கெட்டுக்குள்ள என்ன? cos வர்க்கம் ஒமேகா t
பிளஸ் சைன் வர்க்கம் ஒமேகா டி இப்படி வரும். இப்ப cos வர்க்கம் ஒமேகா டி பிளஸ் சைன் வர்க்கம் ஒமேகா டி என்னவாயிடும்? இது இவ்வளவு ஒன்றாக மாறும். இவ்வளவு ஒன்றாக மாறும். எனவே y டாட் வர்க்கம் சமன் அதன் கீழ் ஒமேகா வர்க்கம் சமன் 4 L வர்க்கம் அதன் கீழ் 11 இன் வர்க்கம் sin y வர்க்கம். ரைட். x வந்து 41 L இன் கீழ் 11 ஆகும்போது y இனது பெருமானம் sin L இன் கீழ் 11. அப்ப x வந்து 41 L இன் கீழ் 11 ஆகும்போது y இனது பெருமானம் sin L இன் கீழ் 11. இதன் பிரதியிடுவமாக இருந்தால் y டாட் வர்க்கம் அதன் கீழ் ஒமேகா வர்க்கம் சமன் 4 L வர்க்கம் 11 இன் வர்க்கம் sin L வர்க்கம் அதன் கீழ் 11 இன் வர்க்கம். சரிதானே? இதை கழிக்கும் போது உங்களுக்கு y டாட் வர்க்கம் சமன் என்ன? ஒமேகா வர்க்கம் தர 3 L வர்க்கத்தின் கீழ் 11 இன் வர்க்கம். எனவே ஒமேகா வர்க்கம் ஒமேகா வர்க்கம் என்றது ஒமேகா ஏற்கனவே கண்டிருப்போம். ரைட். ஒமேகா நம்மளுக்கு என்ன வந்தது? ரைட். இந்த சமன்பாடின் படி பார்த்தோம்னு சொன்னால் ஒமேகா ரைட். ஒமேகா நம்மளுக்கு வந்து 11 லாம்டாவின் கீழ் 6 ml. ஒமேகா நம்மளுக்கு வந்தது வர்க்கமூலம் 11 லாம்டாவின் கீழ் 6 ml என்று வந்திருக்கு. ரைட். ஒமேகா என்பது இப்படி வந்திருக்கு. சோ ஒமேகா வர்க்கம் என்றது என்ன? 11 லாம்டாவின் கீழ் 6 ml. ரைட். 3 L வர்க்கம் இங்க 11 வர்க்கம். அப்ப இது சுருக்கப்பட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 11 லாம்டா இங்க 11. ரைட். சுருக்கப்பட்டால் கீழே என்ன? ஒரு 11 இருக்கு. இங்க 3 இங்க 6. சுருக்கப்பட்டால் ஒரு 2. அப்ப 2 தர 11 22 வந்திருக்கு. ரைட். அப்ப இங்க வந்து பாருங்க L வர்க்கம் இங்க L. அப்ப இடத்துல L. இடத்துல ஒரு லாம்டா இப்படி வரும். கீழே வந்து பாருங்க ஒரு 80. எனவே இது y டாட் வர்க்கம். எனவே y டாட்ன்றது எப்படி வந்திருக்கும்? y டாட்ன்றது இங்க வந்து நீங்க தான் முடிவெடுத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படி y டாட்ன்றது மைனஸ் வர்க்கமூலம் லாம்டா L இன் கீழ் 22 m என்றதை நீங்க தான் முடிவெடுத்திருக்கணும். இங்க பிளஸ் அல்லது மைனஸ் ரெண்டு விடையும் சாத்தியம். ஆனால் ஏன் மைனஸ் எடுக்கணும்ன்றதுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஏன் துணிக்கு இந்த திசையில இயங்குது, நம்ம இடப்பெயர்ச்சி இந்த திசையில அளக்கிறோம். அப்ப x இந்த திசை என்றதால y-யும் இந்த திசையில இருக்க போது அப்ப y டாட்டும் இந்த திசை. அப்ப துணிக்கு இந்த திசையில இயங்குறதால இங்க மைனஸ் தான் வரும். இதை நம்ம யோசிச்சு தான் எடுக்கணும். இந்த மெத்தட்ல என்ன நேரடியாக அது வருது. இதான் இங்க இருக்கிற வித்தியாசம். சோ அப்படியும் செய்யலாம். ஆனா இந்த இடத்துல இதை யோசிச்சு பார்த்து விளங்கணும். இது நேரம் t காணாமல் செய்தது. சரிதானே? ஓகே. நீ பார்த்து பிராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. முடிச்சுக்கொள்ளும்.